விஷ்ணு பகவானுடைய அவதாரம்னு சொல்லப்படுற, ஆனா விஷ்ணு பகவானுடைய தசாவதாரங்கள்ல இல்லாத பகவான் தன்வந்திரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். பொதுவாகவே தன்வந்திரி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் விஷ்ணு பகவானுடைய தசாவதாரங்களில் தன்வந்திரி பகவான் கிடையாது. புகழ்மிக்க விஷ்ணு கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தன்வந்திரி பகவானுக்கு தனியாக சன்னதியும் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரி பகவானுக்கு சன்னதி காணப்படுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே கடவுள்கள் இருக்காங்க. அந்த ஒரு கடவுளுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். இப்போ இந்த கடவுளை வழிபட்டால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கிற இந்த கடவுளை வழிபட்டால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீராத வழக்குகள் இருந்தால் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு கடவுள்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தன்வந்திரி பகவானை மக்கள் எதுக்காக வணங்குவாங்க அப்படின்னா, நாள்பட்ட வியாதி, தீராத வியாதி, உடல்ல எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை அளிப்பதற்காக தான் தன்வந்திரி பகவானை மக்கள் வணங்குறாங்க. இந்த தன்வந்திரி பகவானுக்கு உகந்த நாளா பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையே சொல்றாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தன்வந்திரி பகவானுக்கு நிறைய இடங்கள்ல கோவில்கள் காணப்படுது. இதை தவிர்த்து மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இந்த தன்வந்திரி பகவானுக்கு கோவில்கள் காணப்படுது. தன்வந்திரி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களின் மருத்துவர் என போற்றப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மருத்துவத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா தன்வந்திரி 18 சித்தர்களுள் ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஃபர்ஸ்ட் இந்த தன்வந்திரி பகவான் பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கைகளோட கூடிய ஒரு அழகிய தோற்றம் கொண்டவராக இருப்பாரு. வலது கையில சங்கையும், மற்றொரு வலது கையில அமிர்த கலசத்தையும், இடது கையில சக்கரத்தையும், மற்றொரு கையில ஆயுர்வேத நூலினையும் வைத்தபடி விஷ்ணு பகவான் போலவே காட்சி தருவார் இந்த தன்வந்திரி பகவான். தனு அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம். உடலை தைத்தல் அப்படின்னு பொருள்னு சொல்லலாம். அப்போ தன்வந்திரி அப்படிங்கிற சொல்லுக்கு அறுவை சிகிச்சை முறையில் சிறந்தவர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இப்போ இந்த தன்வந்திரி பகவானுடைய அவதாரம் எப்போது நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதுல இருந்து வெளிப்பட்ட அமிர்தத்தை தேவர்கள் உண்டு நீண்ட கால ஆயுளை பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசுல இருந்தே காலங்காலமா கேட்ட ஒரு கதையா இருக்கும். அப்போ ஒரு சில புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவான் தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை போது அமிர்த கலசத்தோடு வெளிப்பட்டார் என குறிப்பிடப்படுகிறது. அப்போ தன்வந்திரி பகவான் வெளிப்பட்டு அந்த அமிர்த கலசத்திலிருந்து அமிர்தத்தை கொடுத்து தேவர்கள் அதை உண்டு நீண்ட கால ஆயுளை பெற்றார்கள் அப்படின்னு ஒரு சில புராணங்கள்ல குறிப்பிடப்படுகிறது. இப்படிதான் தன்வந்திரி பகவான் வெளிப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அலோபதின்னு நிறையவே மருத்துவ முறைகள் பின்பற்றப்படுது. அதில் ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மருத்துவ முறையாக இருக்குது. இந்த ஆயுர்வேத மருத்துவமானது நீண்ட காலம் வாழ வைக்க உதவுது, ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நோய்களை தடுக்கவும் உதவுது. இந்த ஆயுர்வேத சிகிச்சை முறைப்படி பார்த்தீங்கன்னா உடல், மனம், ஆவி இவை மூன்றுக்கும் இடையே ஒரு சமநிலையை பராமரிக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறை விளங்குது. இப்ப நான் ஏன் இந்த ஆயுர்வேத மருத்துவ முறையை பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஆரோக்கியத்தின் கடவுளாக மட்டுமல்லாம ஆயுர்வேதத்தின் கடவுளாகவும் தன்வந்திரி பகவான் தான் பார்க்கப்படுறாரு. இந்து புராணங்களின் படி பாத்தீங்கன்னா தன்வந்திரி பகவான் மூலமா தான் ஆயுர்வேதம் உலகிற்கு கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கண்டேய புராணம், விஷ்ணு புராணம், பாகவத புராணம், பத்ம புராணம், விஷ்ணு தர்மோத்திர புராணம் போன்ற புராணங்கள்ல தன்வந்திரி பகவான் மூலமாக தான் ஆயுர்வேதம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டா சித்த மருத்துவம்னு சொன்னா நமக்கு எப்படி அகத்திய முனிவர் ஞாபகத்துக்கு வராரோ, அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவம்னு சொன்னாலே தன்வந்திரி முனிவரை தான் எல்லாருமே சொல்றாங்க. அவர் தான் ஆயுர்வேதத்துடைய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.